பொதுவாக கவர்மெண்ட் பேருந்து வாகனம்னாவே எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது உழுதுட்ருக்கு. அங்கங்கே ஸ்டேரிங் சரி இருக்காது, அங்கங்கே டயர் சரி இருக்காது, படிக்கட்டில் நின்று பயணிக்க முடியாது. உள்ளே போனால் மழை காலத்தில் கொடை பிடிச்சிட்டு தான் போகணும். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? கவர்மெண்ட் பேருந்துன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அமைச்சர் வீட்லேயே ஒரு மந்திரி வீட்லேயே ரைடு விட்டால் 10,000 கோடி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் பஸ் இப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கவர்மெண்ட் பஸ் எல்லாமே சரியில்லை, மோசம் தான் சொல்ல முடியும். ஆனால் எழுதுகிற ரைட்டிங் மட்டும் எப்படி எழுதிக்காம பாருங்கள். போக்குவாத்து கழகம், இந்த போக்குவாத்து கழகம் தான் அந்த எழுதியிருக்கிற அவங்களே எழுதியிருக்காங்க இந்த பேருந்தில் பாருங்கள், போக்குவாத்து கழகம். அது மாதிரி தான் இந்த பஸ்ஸு இருக்குது.